சித்திரை 1 கண்டிப்பா நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு சில முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு. சூரியன் வந்து மேஷ ராசியில சஞ்சரிக்க தொடங்குனால இந்த சித்திரை மாசத்துல தான். நம்ம தமிழ் வருட பிறப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முதல் நாளு நம்ம செய்யக்கூடிய அந்த செயலானது, அந்த வருடம் முழுதுமே வந்து நமக்கு வந்து அதோட பலன்கள பிரதிபலிக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம செய்யக்கூடிய இந்த நல்ல செயல்களை மட்டும் தான், நமக்கு வந்து அந்த வருடம் முழுதுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பலப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யவே கூடாது அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்த அந்த விஷயங்கள் இப்ப இருக்க நியூ ஜெனரேஷனுக்கு வந்து இது வந்து தெரியவே தெரியாது. இந்த ஆண்டோட முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் வந்து மேலும் மேலும் வளர செய்யும். எனக்கெல்லாம் வந்து தானம் பண்ணலாம் வழி இல்லைங்க. நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சில தானங்கள் வந்து ஈஸியா வந்து நம்மளால செய்ய முடியும். அந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம அத செய்யணும். நமக்காக நம்ம செய்கின்ற ஒரு வேண்டுதல விட, மற்றவர்களுக்காக நம்ம செய்ய ஒரு உதவிகள் நம்ம வந்து அந்த மாரி செய்யும்போது இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்ம என்ன தானங்கள் செய்யறதுனால நம்ம நல்ல பலன் கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும். என்ன செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முன்னோர்கள் செய்யக்கூடாதுன்னு இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த வருடம் தமிழ் புத்தாண்டானது செவ்வாய்க்கிழமையில வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து முருகனுக்கு வந்து வழிபடக்கூடியது. செவ்வாய்க்கிழமை அனுமனுக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு நாள். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து திரியோதிசி திதி ஆரம்பிக்கிறனால சிவபெருமானுடைய நம்ம வந்து மறக்காம வழிபட வேண்டியது இருக்கு. அப்ப தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த இறைவனை வழிபட்டாலும் நமக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரி, காலையில எந்திரிச்சதுமே கனி காணுதல் நான் ஏற்கனவே வந்து இன்னொரு பதிவுல நாங்க அத போட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பழங்கள்லாம் வைக்கிறப்போ முக்கணிகள வந்து வச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. கிடைக்கலைன்னா இருக்கிற பழத்த வைக்கலாம். அதுல வந்து வெத்தல பாக்கு வச்சு, பூ வச்சு, அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளு. தங்க காயினோ, வெள்ளி காயினோ, இல்ல நகைகளோ ஏதோ ஒண்ணு வந்து வைக்கணும். நகையெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. தங்க காயின் கூட என்கிட்ட பொட்டு தங்க கூட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லறை காசுகள வந்து வைக்கலாம். ஸோ அந்த மங்கள பொருட்கள வந்து நம்ம கண் விழிக்கிறப்ப அதுல வந்து பார்த்துட்டு, அதற்கு பிறகு வந்து நம்ம எழுந்து போய் குளிச்சுட்டு, அதுக்கு பிறகு வந்து அந்த தட்ட வந்து நம்ம பூஜை அறையில வந்து வச்சுக்கலாம். அது மாதிரியே நம்ம காலையில செய்யறப்போ, நம்ம வீட்ல வந்து நேர்மறை சக்தியானது வந்து அதிகரிக்கும். தமிழ் புத்தாண்டு அன்று அரும் சுவைகளும் உணவுல வந்து கண்டிப்பா இடம் பெற்றிருக்கணும். முன்னோர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். பொதுவா வந்து கசப்பு வந்து சுவை பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல நாட்கள்ல வந்து சமைக்கவே மாட்டாங்க. பாகற்காய் எல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஆனா, இந்த தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு வந்து மட்டும் 6 சுவைகளுமே வந்து நம்ம உணவுல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இனிப்பு, கசப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு இந்த 6 சுவைகளுமே வந்து உணவுல இருக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது வாழ்க்கையானது அனைத்தும் கலந்தது தான் அப்படிங்கிறது வந்து அறிவுறுத்துவதற்காக முன்னோர்கள் வந்து நம்ம புது வருஷத்துல இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு வந்து தானம் பண்றது வந்து ரொம்ப சிறப்பு. ஜாதகத்துல வந்து தோஷங்கள் இருக்கிறவங்க குடை தானம், செருப்பு தானம், விசிறி தானம் இதெல்லாமே வந்து செய்யலாம். எதுவுமே செய்ய முடியல. எனக்கு ரொம்ப வந்து இது மாதிரியெல்லாம் தானம் பண்ண முடியல. சாப்பாடெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு குடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 பேத்துக்கோ, 3 பேத்துக்கோ வந்து ஒரு நீர்மோர் குடுங்க. அது கூட போதும். நீர்மோரு அவ்வளோ வந்து நல்லது. இந்த சித்திரை வெயிலுக்கு வந்து நீர்மோர் குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும். பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு கண்டிப்பா வந்து தண்ணி வைங்க. உங்களுடைய அனைத்து கர்மாக்களும் விலகும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கட்டாயம் வந்து நம்ம செய்யவே கூடாத செயல்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சு சில பேர் வந்து குளிப்பாங்க. அத மட்டும் செஞ்சிறாதீங்க. அந்த மாரி ஒரு பெரிய தவறு வந்து செய்யவே கூடாது. அதாவது இந்து மதத்துல வந்து விசேஷ நாட்கள்ல தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல போயிட்டு நான்வெஜ் எல்லாம் சில பேர் சமைச்சு சாப்பிடுவாங்க. அன்னைக்காவது வந்து ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அசைவம் சாப்பிடுறது வந்து தவிர்த்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து சலூன் கடையில போய் முடி வெட்டுறது, வீட்லயும் சரி, அந்த மாரி முடி வெட்டுற செயல அப்படி எல்லாமே செய்யாதீங்க. முக சமரம் செய்றது, இதெல்லாம் வந்து செய்யவே செய்யக்கூடாது. அப்புறம் நகம் வெட்டுறது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒட்டடை எல்லாம் வந்து புத்தாண்டு அன்னைக்கு வந்து அகற்றக்கூடாது. அதே போல வந்து புதிய பொருட்கள் வந்து நம்ம வாங்கலாம். ஆனா, அதுக்கு நம்ம வீட்ல வந்து பயன்படுத்திய பொருள அன்னைக்கு யாருக்குமே குடுக்கக்கூடாது. கடனாவும் யாருக்கும் குடுக்காதீங்க. நீங்களும் அன்னைக்கு யார்ட்டயுமே வந்து கடன் வாங்காதீங்க. புது வருஷம் அன்னைக்கு வாங்குனா, அந்த வருஷம் ஃபுல்லா வாங்கிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி யாருக்கும் கடன் குடுக்காதீங்க. கடன் குடுத்தீங்க அப்படின்னாலே திரும்ப வராது. நம்ம கையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி வருஷம் பிறக்குது. அன்னைக்கு போயிட்டு வந்து நீங்க யாருக்காவது குடுத்தீங்க அப்படின்னா, அதுவுமே தவறு. தானமா குடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம குடுக்கலாம். பணமா இருக்கக்கூடிய இந்த மாரி யாருக்கும் கடன் வந்து குடுக்கக்கூடாது. இந்த மாரி எதுவுமே செய்யக்கூடாது. அதே போல தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும், கோதுமையாலான உணவுகளுமே குடுக்கலாம். மகாலட்சுமி கண்டிப்பா உங்க வீட்ல நிரந்தரமா வாசம் செய்வார்.